எண்ணங்களே இவ்வுலகில் அனைத்திற்கும் காரணம். எண்ணங்கள் சொற்களாகவும் செயல்களாகவும் ஒவ்வொரு மனிதனிலும் இருந்து வெளிப்படுகின்றன. இது பி பாசிட்டிவ் தமிழ். நான் உங்கள் சிவா சசிகாந்த். காட்டுப்புறத்திலே ஓர் சிறைச்சாலை. அங்குள்ள கைதிகள் அன்று இரவு அங்கிருந்து தப்பித்துச் செல்வதற்கு திட்டம் தீட்டுகின்றனர். திட்டத்தின்படி அனைவரும் காட்டு வழியே தப்பிக்கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்குள் ஒரு திட்டம் தீட்டினர். இங்குள்ள சிறுவர்களை நாங்கள் சுழற்சி முறையில் தூக்கிச் செல்வோம் என்று. இவ்வாறே அவர்கள் தப்பிச் சென்று கொண்டிருக்கின்ற போது வயதான முதியவர் ஒருவர் தன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க இயலாது என்று கூறி அவ்விடத்திலேயே சரிந்து விட்டார். என்னை யாருமே இனி காப்பாற்ற முடியாது, என்னை இவ்விடத்திலேயே விட்டுவிட்டு நீங்கள் அனைவரும் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். அனைவரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். கை குழந்தையை வைத்திருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை அந்த வயதானவரின் மடியில் படுத்திவிட்டு மற்றவர்களோடு சேர்ந்து அவரும் சென்று விட்டார். சுற்றி நின்ற அனைவரும் அந்த பெண்ணை ஏசத் தொடங்கினார்கள். வயது முதிர்ந்தவர் இறந்தாலும் பரவாயில்லை, கை குழந்தையை அருகில் படுத்திவிட்டு வருகின்றாயே என்று பலவாறாக ஏசினர். இவை எதனையும் கணக்கெடுத்து கொள்ளாத அந்த பெண்மணி பேசாது நடக்கத் தொடங்கினாள். பல மணத்தியாலங்கள் கழிந்தன. கைதிகள் அனைவரும் ஓர் பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். எல்லோரும் அந்த பெண்மணியை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தனர். அப்பெண்மணி மட்டும் தான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கொண்டே இருந்தார். சில மணி நேரங்கள் கழிந்த பின் ஓர் உருவம் தள்ளாடி தள்ளாடி நடந்து வருவதை அனைவரும் பார்த்து வியந்தனர். தன்னால் இனி ஒரு அடிகூடி எடுத்து வைக்க முடியாது, நான் இவ்விடத்திலேயே இறந்து விடுகின்றேன் என்று கூறிய அந்த முதியவர் அப்பெண்மணியின் குழந்தையையும் கையில் தூக்கி கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். இக்குட்டி கதை உங்களுக்கு எதனை உணர்த்துகின்றது? ஒருவர் பிறருக்கு உதவி செய்கின்ற போது அவருடைய எண்ணம் எவ்வாறு வலிமை பெறுகின்றது, அந்த எண்ணம் எவ்வாறு செயலாக வெளிப்படுகின்றது என்று. எனவே நாம் அனைவரும் எம் எண்ணத்தை நேர் மனப்பாங்கோடு வைத்திருந்தால் எம் வாழ்வில் எப்போதுமே வெற்றி பெறலாம். நன்றி.